பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளும் கோலும் செய்வது போல யார் செய்வார்கள்? அந்த நாளும் கோலும் நமக்கு நலம் பயக்க வேண்டுமானால் 2 வேலுங்க. ஒன்னுடைய முன்னோர்களுடைய ஆசி வேலும், நம்முடைய கர்மா நல்ல தசாபுக்தி நடக்குமானால் அந்த நாளும் கோலும் நமக்கு நன்மைகளை தரும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான காலம். இந்த காலம், அந்த நேரம், அதுதானே நம்ம வாழ்வை நகர்த்தி செல்கிறது. காலத்தையும் நேரத்தையும் படைத்தவன் கடவுள் தானே. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டது. இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறந்தாலும் கூட இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 பொறுத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்கள் நம்மை நகர்த்துகின்றன, நவ கிரகங்கள் நம்மை கண்காணிக்கின்றன, நவ கிரகங்கள் நம்மை வழி நடத்துகின்றன, நவ கிரகங்கள் நம்முடைய கர்மாவுக்கான தீர்ப்பை எழுதுகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா நாயகன்னு சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பித்ருகாரகன், பிதுர்காரகன், ஆத்ம சரீரகாரகன் என்றெல்லாம் வணங்கப்படும், போற்றப்படும். யாருன்னு பார்த்தா சூரியன் தான், கதிரவன் தான், நாராயணனுடைய அம்சம்தான், சிவனின் கண் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியன் தனது உச்ச ராசியான மேஷராசியிலே பிரவேசிக்கும் புனித நாளையே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள் நம்முடைய முன்னோர்களும் பெரியவங்களும். எவ்வளோ ஒரு புண்ணியமான நாள் பாருங்க. இந்த நாளை நாம் தவற விட்டு விடலாமா? கண்ணீரும் கம்பளையுமா வாழ்ந்த நம்ம வாழ்க்கையில், பிரச்சனையை மட்டுமே சந்தித்து வந்த நம்ம வாழ்க்கையில், ஏமாற்றம் மட்டுமே நாம் சந்தித்து வந்த வாழ்க்கையில், எதிர்பார்ப்புகளே இல்லாத போய்விட்ட நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாள் நமக்கு நன்மை பயக்குமா என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த குரோதி ஆண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம், பூரணம், உத்திராடம் 1ஆம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரச்சனை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் புதிய ஆண்டு சித்திரை. இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்யேகரா உங்கள் விஷ்ணுமாயினும் துணையாக இருக்கணும். இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான பயமில்லாத ஒரு வாழ்வு அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரியே, தனுசுவை பொறுத்த வரைக்கும் குரு தான் உங்க அதிபதி. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே இவர் தான் அதிபதியாக இருந்தாலும் கூட அற்புதமான ராசி தனுசு ராசி. என்ன, பிறருக்கு உதவி செய்து ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள், நிறைய கனவு காண்பீர்கள், அந்த கனவு மெய்ப்படுவதற்காக போராடுவீர்கள், நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தாலும் அதை அலட்சியப்படுத்தி விடுவீர்கள். வாழ்வில் ஜெயித்தே வாழ வேண்டும், ஜெயிக்க வேண்டும். ஒரு சின்ன பாவம் பண்ண கூட துடித்து போய் விடுவீர்கள். பிறருக்கு மனதாலும் தீங்கு இழைக்காதவர்கள். இதெல்லாம் அழுக்கிட்டே போகலாம். அது அத்தனையும் சொன்னாலும் அது உங்களை புகழ்வதை போலத்தான் இருக்கும். இருந்தாலும் இயல்பு அதுதான். அந்த வகையில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி குருவாக இருந்தாலும் கூட தைரியஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால தொட்ட காரியம் இனி துலங்கும். காரணம் என்னன்னா, தனுசுவை பொறுத்த வரைக்கும் அதிபதி குருவாக இருந்தாலும் கூட குருவினுடைய பாராமுகம் இதுவரை உங்களுக்கு தான். குருவினுடைய பார்வை முழுமையாக நீங்கள் பெற முடியாமல் படாத பாடுபட்டு விட்டீர்கள். ஒரு திருமண வாழ்வா தள்ளி போய்விட்டது. ஒரு நல்ல வேலையா, திறமைக்கேற்ற வேலையா இல்லாமலே காலம் கடந்து போய் கொண்டே இருக்கின்றது. திறமை இருந்தும், அறிவிருந்தும், ஆற்றல் இருந்தும் அதை கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. நல்ல திருமண வாழ்வு அமைந்தும் அதில் பிரச்சனை. இதையெல்லாம் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில கவலையே பட வேண்டாம். இந்த பிறக்கின்ற ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக, பிரச்சனையில ஆண்டாக அமையும் என்றுதான் சோடி பிரசன்னம் சொல்கின்றது. காரணம் என்னன்னா, தைரியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ஒரு தைரியஸ்தானம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்தானத்துல யார் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருப்பது அற்புதம் என்றே சொல்லுவேன். காரணம், இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன், புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன், இரத்தகாரகன் என்றெல்லாம் சொன்னாலும் கூட, ஒரு பூமிகாரன் என்றெல்லாம் சொன்னாலும் கூட செவ்வாய் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன். பயம் வேண்டாங்க. மனதா உடலா தப்பு செஞ்சா மட்டும்தான் சனியுடைய பாதிப்பு இருக்கும். அது எந்த சனியா இருந்தாலும் சரி, அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, ஏழரை சனியா இருந்தாலும் நாம் எந்த தவறும் செய்யாமல் இருந்து விட்டால், உடல் ரீதியா மன ரீதியா தவறான பாதையை நோக்கி போகாமல் வந்துட்டா போதும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இதை மட்டும் சொல்லிடுறேங்க. இதை மட்டும் நீங்க கவனமாக கேளுங்க தனுசு ராசிக்காரங்களே. தைரியம்,
அது இதுவரை உங்களை விட்டுடுச்சுங்க தைரியம். பயம், தொழிலில் பயம், வாழ்க்கையில பயம், குடும்பத்தில் பயம். காரணம் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டீர்கள். அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னன்னா, அந்த தைரிய ஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து அமர்ந்து இருப்பதனால இனி நீங்க தொட்ட காரியங்கள் தொடங்கும், விட்ட பணி தொடரும். நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, மண்ணோ பெண்ணோ பொண்ணோ, அதை திரும்ப அடைவதற்கான சூழ்நிலையை இந்த செவ்வாயும், புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாயும் சனி பகவானுமே உங்களுக்கு அமைத்து தரப்போகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, குரு பகவான் ராசியை பார்ப்பதனால மனதில் ஒரு தெளிவு ஏற்படும், மனதில் ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு சஞ்சலம், ஏமாற்றம் இத்தனையும் சந்தித்து வந்த உங்களுக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியை பார்ப்பதனால மனதிலே ஒரு தெளிவு ஏற்படும், புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை ஏற்படும், எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு நிலை ஏற்படும். இது வரைக்குங்க உங்க வாழ்க்கையில நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளவில்லை. பாம்புக்கு பாலை வார்த்து விட்டு கொத்துதுன்னா பகைவனை நண்பனாக்கி படாத பாடுபட்டு விட்டீர்கள். கூட இருந்தே குடிபறித்தவர்களுக்கெல்லாம் நீங்க அவர்கள் குதூகலம் அடைகின்ற வகையில் அவருக்கு வசதி வாய்ப்புகளை அமைத்து தந்து விட்டீர்கள். இனி அதையெல்லாம் இணங்காடுகின்ற நிலையை குரு தருவார். புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை குரு பகவான் உங்களுக்கு தரப்போகின்றார். குறிப்பா சொல்ல போனா ராசிக்கு 7ஆம் வீட்டில் இந்த குரோதி வருடம் பிறப்பதனால, இந்த குரோதி வருடம் எப்படி பிறக்குதுன்னு பாருங்களேன். உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டில குரோதி வருடம் பிறப்பதனால நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில, வாழ்க்கையில் உங்க திறமை வெளிப்படும், உங்க அறிவும் ஆற்றலும் பிரகாசிக்கும். புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருப்பதனால பேச்சால காரியம் சாதிக்கக்கூடிய முனைவீர்கள். அதாவது ஒரு மனிதனுக்குன்னா, அதாவது சொல்வாங்கள வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் 2 பேருங்க களத்திரகாரகன் சுக்கிரனும் அற்புதமாகிய புதனும் சாதகமா இருக்காங்க. என்னை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு 4 கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. அந்த செவ்வாயும் சனியும் சாதகமாக இருப்பதோடு புதனும் களத்திரகாரகனாகிய சுக்கிரனும் சாதக நிலை இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். தொட்டது தொடங்கும், நினைத்தது நடக்கும். அது மட்டும் கிடையாது, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்பது போல இதுவரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடி உங்க வாழ்க்கையில கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு நிலை ஏற்படும். பேச்சின் மூலமாக அந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அந்த பேச்சின் மூலமாக உயர்ந்த உன்னதமான நிலை அடைவீர்கள். அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3இல் இருக்கின்றார். அதே நேரத்தில் சவாலில் வெற்றி பெறுகின்ற ஒரு நிலையும் சனி பகவான் தருவார். துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். தயங்கி மதில் மேல் பூனையாக வளமா இடமா என்றெல்லாம் கலங்கி இருந்தீர்கள் அல்லவா? இனி எடுக்கின்ற முயற்சி துணிச்சலான முடிவு எடுக்கின்ற ஒரு காரணம், அதற்கு சனியும் ஒரு காரணமாக இருப்பார். 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால புதிய தொழில்கள் தொடங்குவீர்கள், புதிய முதலீடு செய்வீர்கள், புதிய தொழில் முயற்சி இடமாற்றம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான முயற்சி வெற்றி பெறும். சிலருக்கு அயல்நாடு செல்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும், அயல்நாட்டிலிருந்து நல்ல ஒரு முதலீடு, அயல்நாட்டிலிருந்து நற்பலன் பெறக்கூடியவர்களும், ஒரு வசதி படைத்த பெரிய மனிதனுடைய அனுசரணையும் ஆதரவும் கிடைக்கின்ற சூழ்நிலையும் புதன் உருவாக்கி தருவார். குறிப்பா சொல்ல போச்சுன்னா இந்த சித்திரை மாதங்க, இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது இந்த 1/5/2024 உன்னுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகின்றார் குரு. அது மட்டும் கிடையாது, குருவின் பார்வை 1, 3, 11 ஆகிய 3 இடங்களில் பதிய குரு பார்க்க கோடி நன்மை, அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். இது போதுங்க, இதோட போதும். காரணம், குரு பார்க்க கோடி நன்மை. குருவினுடைய பார்வை எங்கெல்லாம் படுகிறது என்று பார்த்தால் 1, 3, 11 ஆகிய 3 இடங்களில் பதிகின்றது. குருவினால மிகப்பெரிய நன்மையை பெறப் போகின்றீர்கள். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க, உடல்நல கவனமா இருந்து கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனைவியின் மீது அந்யோன்யமா இருங்க, விட்டு கொடுத்து போங்க. நான் சொல்றது நல்லா பார்க்கணும். குருவின் பார்வை இருந்தால் மட்டுமே போராது, அனுசரித்து போவதும், சின்ன சின்ன கோபதாபங்களை விலகி விடுவதும், நல்லது கெட்டது பார்த்து பழகுவதும் சிறப்பு. அதே நேரத்தில் அந்தரங்க விஷயங்களை எவ்வளவுதான் அன்பான மனைவியாக இருந்தாலும், அன்பான கணவனாக இருந்தாலும், உங்களுடைய அந்தரங்கங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கீங்க. குடும்ப ரகசியங்களை பொது இடங்கள்ல நண்பன் என்ற பெயரால் நயவஞ்சரிடம் கொட்டி விடாதீர்கள். அதனால்தான் என்னவோ நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவனையும் சிலையாக படைத்து விட்டார்கள், யாரிடமும் போய் எதுவும் சொல்லாது. இந்த பாழாய் போன மனிதர் மட்டுமே நட்பாக இருக்கும் வரை நன்றாக இருப்பான். நட்பு நீங்கி விட்டாலோ நாம் சொன்னது அத்தனையுமே விளம்பரப்படுத்தி விடுவான். கவனமா இருங்க. என்னை பொறுத்தவரை 1க்கு 4 கிரகங்கள் துணை இருப்பதனால இன்னும் கவனமா இருக்கணும். பணம் வருவது பெருசல்ல, அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வது,
திருமணம் செய்து கொள்வது பெருசல்ல, அந்த திருமணம் அந்திம காலம் வரை தொடரும். பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது சிறப்பல்ல, அந்த பிள்ளைகளை ஆலமரத்திலே விழுதுகள் போல் காப்பாற்ற வேண்டும். அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், இந்த ஆலயத்துல பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. அதாவது பிரகஸ்பதி தேவகுரு. நம்ம எல்லாம் குரு பெயர்ச்சியில் குருனா தட்சிணாமூர்த்தியை தான் வணங்குறோம். தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னா பிரகஸ்பதி தான். உலகின் முதலாக பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதிக்கு ஒரு கும்பாபிஷேகம், சிலை அமைக்கப்பட்டு அவருக்கு கும்பாபிஷேகம். அன்று அவரை நீங்கள் தரிசித்து குருவின் பார்வையை முழுமையாக பெறுவதோடு, இதுவரை இழந்ததை திரும்ப பெறுவதோடு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு, பிரச்சனைகள் இல்லாமல் பயமில்லாமல் ஒரு வாழ்வை அமைப்பதற்கு அந்த குரு பகவானை அருளை பெற நீங்கள் எல்லோரும் வரவேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.